எனது தொகுதியில் உள்ள முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோயிலுக்கு மின்தூக்கி வசதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பேரவையிலே வைத்திருந்தேன். நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அந்த கோரிக்கை நமது திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 17ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மின்தூக்கிக்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள். அதற்காக முருக பக்தர்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எனது தொகுதியில் திருவலஞ்சோலியில் உள்ள வெள்ள விநாயகர் கோயில் என்ற பெரியநாயகி அம்மன் உடனாய கபர்தீஸ்வரர் கோயிலுக்கு புதிய தேர் வடிவமைப்பதற்கும் சிதிலமடைந்திருக்கின்ற அந்த தேர் மண்டபத்தை சீரமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறுபடை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடு சுவாமிமலை. இந்த சுவாமிமலையை பற்றி அவர் குறிப்பிட்டதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் அறுபடை வீட்டிற்கு அவர் சேர்த்திருக்கின்ற பெருமையை ஒரே நிமிடத்தில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். திருச்செந்தூர் திருக்கோயிலே 300 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளை மேற்கொண்ட அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு. பழனியிலே 2010ஆம் ஆண்டு வாழும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 58 ஏக்கர் நிலப்பரப்பு 50 கோடி செலவிலே கையகப்படுத்துவதற்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணை செயல் வடிவம் தந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இதுவும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சுமார் 27 கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தந்த ஆட்சி இந்த ஆட்சி. இதோடு மட்டுமல்ல, அறுபடை வீடுகளுக்கு ஒன்றாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு வயது முதிர்ந்த பக்தர்கள் இயக்கத்தை அறிந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு புரட்சியாக இந்த அறுபடை வீடுகளுக்கு ஆண்டிற்கு 1000 பேர்களை 60 வயது கடந்தவர்கள் 70 வயதிற்குள்ளானவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்குண்டான நிதியையும் அரசின் சார்பிலேயே 1,58,00,000 ரூபாயை நிதியாக வழங்கி 1000 முருக பக்தர்கள் 200 பேர் முதல் கட்டமாக அந்த ஆன்மீக சுற்றுலா பயணத்தை முடித்திருக்கின்றார். தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி 2வது கட்டமாக 200 பேர்களை அழைத்து செல்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி இந்த தமிழ் ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆட்சி என்பதை தெரிவித்து, நம்முடைய உறுப்பினர் கோரிய அந்த வெள்ளை விநாயகர் திருக்கோயிலுக்கு தேர் கொட்டகை அமைப்பதற்கு 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. தேர் முழுமையாக புனரமைக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் வீதி உலா வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.